Good evening, guys. இன்னைக்கு நம்ம we will see something about the olfactory pathway. We will see something about the olfactory pathway. Okay. இப்போ olfactory pathway எடுத்துக்கிட்டோம்னா olfaction is nothing but sense of smell. Sense of smell. Olfactory pathway is nothing but sense of smell. So olfactory pathway, the function is carried out by fibers which are called special visceral afferent fibers, which are called special visceral afferent fibers. Afferent fibers. So apart from olfaction, taste sensation is also taken as special visceral afferent fiber. Taste sensation is also taken as special visceral afferent fibers. So the cranial nerves concerned with this special visceral afferent fibers are the cranial nerves which includes both olfaction and taste. So என்னென்ன cranial nervesலாம் வரும்? First one அதான் cranial nerve 1ங்கிறது 1, அதுக்கப்புறமா cranial nerve 7, cranial nerve 9, cranial nerve 10. ஸோ இந்த 4 cranial nervesம் சேர்ந்து வர ஃபைபர்ஸை தான் we call them as special visceral afferent fibers. We call them as special visceral afferent fibers. Special visceral afferent fibers. Okay. இப்போ we will see in detail about this olfactory pathway. Olfactory pathway பற்றி we will see very detailedly. ஒன்றா பார்ப்போம். ஓகே, இப்போ olfactory pathway அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா olfactory pathway it is nothing but smell. ஓகேங்களா? பட் if you notice something, இப்போது நம்மளுக்கு say we have a URI, நம்மளுக்கு வந்து ஒரு URI இருக்குது. URIனா என்ன? upper respiratory tract infection. We are having a common cold. So when we have common cold, our sense of smell will be less. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? anosmiaன்னு சொல்கிறோம். We will have less sense of smell, which is called as anosmia. And when we are having URI, when we taste something, our taste is not so good. The reason for this is இந்த டேஸ்ட்டுக்கும் இந்த ஆல்ஃபாக்ஷனுக்கும் ஒரு க்ளோஸ் அசோசியேஷன் இருக்குது. ஸோ டேஸ்ட் இஸ் நத்திங் பட் 20 to 40% வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மெல். இஃப் ஸ்மெல் இஸ் குட் யூ கேன் டேஸ்ட் நைஸ்லி. இஃப் ஸ்மெல் இஸ் நாட் குட் யூ வில் பி நாட் ஏபிள் டு டேஸ்ட் நைஸ்லி. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். டேஸ்ட்டுக்கும் ஸ்மெல்லுக்கும் இருக்கிற அசோசியேஷன், தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்மெல் இஸ் ஒன் ஆஃப் த திங். அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ். ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா? இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ். ஏன் வந்து நம்ம ஸ்மெல் வந்து ப்ரொடெக்ட்ஸ் அஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம சிலிண்டரை வந்து தெரியாமல் ஆன் பண்ணி விட்டுருக்கும் போது என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து அந்த சிலிண்டர் லீக் ஆகிறது வந்து தெரியணும்னா என்ன வேணும்? நம்மளுக்கு குட் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒன்று. சிலிண்டர் ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள், ஒரு சாப்பாடு நாம் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு கெட்டு போயிருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் நல்லா இருக்கணும். த ஃபுட் வந்து ஸ்பாயில்டா இல்லையா, டு ஃபைண்ட் தட் வி ஷுட் ஹாவ் அ குட் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். ஸோ இப்போ நம்ம if the food is spoiled, then if you have that, you will have some problem. If there is இந்த மாதிரி சிலிண்டர் அல்லது பாய்சனஸ் கேஸ் லீக் ஆகுது அப்படின்னா அது வந்து we have to understand. So smell not only helps in taste, but it also has a protective function. So it helps us to protect ourselves. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ ஸ்மெல் தானே அப்படின்னாம we should not take things lightly. ஸ்மெல் தானே, இதில் என்ன இருக்குது, ஸ்மெல் இல்லைன்னா என்ன அப்படின்னு we cannot take lightly. அண்ட் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இல்லாதவங்களுக்கு there will be lots of problems இருக்கும். அவங்களால வந்து they won't be able to understand anything, they won't be able to understand taste, so many problems வந்து அவங்க they will face. So ஸ்மெல்லுங்கிறது it's a wonderful thing. We are all blessed to have such a wonderful organ. So that's what I wanted to say in this intro. Okay, இப்போ we will move on to the olfactory pathway proper.
ஸோ ஆல்ஃபேக்டரி பாத்வே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா we have to know about olfactory nerve. ஆல்ஃபேக்டரி நர்வ்னா என்னன்னு தெரியணும். ஆல்ஃபேக்டரி பாத்வே என்னன்னு புரியணும்னா என்ன தெரியணும்? ஆல்ஃபேக்டரி நர்வ்னா என்னன்னு புரியணும். ஆல்ஃபேக்டரி நர்வ் இஸ் த ஃபர்ஸ்ட் cranial nerve. ஆல்ஃபேக்டரி நர்வ் இஸ் அ ஃபர்ஸ்ட் cranial nerve. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட நேசல் கேவிட்டி இருக்குது. நேசல் கேவிட்டி இருக்குது. நேசல் கேவிட்டியோட டாப்பில் இந்த இடத்துல ஒரு போன் இருக்குது. இந்த போனில் எக்கச்சக்கமான ஹோல்ஸ் இருக்குது. இந்த போனில் எக்கச்சக்கமான ஹோல்ஸ் இருக்குது. இது போய் எண்ட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு சைனஸ் இருக்குது. ஸோ இந்த போனுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிப்ரிஃபார்ம் பிளேட். கிரிப்ரிஃபார்ம் பிளேட் ஆஃப் எத்மாய்டு போன். எத்மாய்டு போன். ஸோ இந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட் ஆஃப் எத்மாய்டு போனில் மல்டிபிள் ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக தான் மல்டிபிள் நர்வ் ஃபைபர்ஸ் வந்து ஃப்ரம் த ஆல்ஃபேக்டரி நர்வ் வில் என்டர் இன் டு த நேசல் கேவிட்டி. ஸோ இப்படி இருக்கும் ஆல்ஃபேக்டரி நர்வ், ஆல்ஃபேக்டரி பல்ப் இப்படி இருக்கும். இந்த ஆல்ஃபேக்டரி நர்வ்லேருந்து மல்டிபிள் நர்வ் டெர்மினல்ஸ் வில் என்டர் த்ரூ திஸ் கிரிப்ரிஃபார்ம் பிளேட் அண்ட் இட் வில் கிவ் சென்சேஷன் டு அவர் நேசல் கேவிட்டி. அதுதான் வந்து இந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ நமக்கு என்ன புரியணும்? இந்த கிரிப்ரிஃபார்ம் அனாட்டமியும் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கும். என்ன அனாட்டமியும் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? இந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட் ஆஃப் எத்மாய்டு அப்படின்னா என்ன தெரியணும் நம்மளுக்கு? எத்மாய்டு போன்னா என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ எத்மாய்டு போன் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் போன். எத்மாய்டு போன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் போன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரைகிறது வந்து கிரேனியல் கேவிட்டின்னு வச்சுங்க. ஸோ கிரேனியல் கேவிட்டி இப்படி இருக்குது. இந்த இடத்துல வந்து பிட்யூட்ரி ஃபோஸா இருக்குது. இந்த இடத்துல கிளைவஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்படி வந்துடுது, கிளைவஸ் இருக்குது. இது ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸா, மிடில் கிரேனியல் ஃபோஸா, போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோஸா, இப்படி 3 இருக்குது. இந்த இடத்துல ஃபொராமன் மேக்னம் இருக்குது. இந்த இடத்துல பிட்யூட்ரி உட்காந்துருக்கு. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் இப்படி தான் இருக்கும். இதில் மல்டிபிள் ஹோல்ஸ் இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் தான் என்ன? திஸ் இஸ் கால்ட் கிரிப்ரிஃபார்ம் பிளேட் ஆஃப் எத்மாய்டல் போன். எத்மாய்டல் போன், இதுதான் வந்து எத்மாய்டல் போன். ஸோ நமக்கு என்ன தெரியணும்? எத்மாய்டல் போன்னா என்னன்னு தெரியணும். ஸோ எத்மாய்டல் போன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்மாய்டல் போன் இஸ் அ ஸ்மால் அன்பேர்டு போன் அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த மிட் லைன். ஒரே ஒரு போன் தான் அது. இட் இஸ் அ சிங்கிள் போன், அன்பேர்டு போன், லொக்கேட்டட் இன் த மிட் லைன் இன் த ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸா. இந்த இடத்துக்கு பேர் என்ன? ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸா. இட் இஸ் லொக்கேட்டட் இன் த ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸா. அது ரொம்ப முக்கியம். ஸோ எத்மாய்டு போன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நமக்கு முக்கியமாக இப்போ தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்மாய்டு போன் இஸ் ஒன் ஆஃப் த 8 போன்ஸ் ஆஃப் த கிரேனியம். ஸோ ஸ்கல்லோட கிரேனியத்தை ஃபார்ம் பண்ணுற 8 போனில் ஒன் ஆஃப் த போன் இஸ், அப்போ கிரேனியமில் மொத்தம் எத்தனை போன் இருக்குது? கிரேனியமில் மொத்தம் 8 போன் இருக்குது. அந்த 8 போனில் ஒன் ஆஃப் த போன் இஸ் எத்மாய்டல் போன். அண்ட் இது வந்து கிரேனியல் கேவிட்டியிலேருந்து பார்க்கும்போது இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸா. மூக்கிலிருந்து பார்க்கும்போது, நோஸ்லேருந்து பார்க்கும்போது இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த ரூஃப் ஆஃப் த நேசல் கேவிட்டி. இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த ரூஃப் ஆஃப் த நேசல் கேவிட்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதை இன்னொரு ஆங்கிளில் பார்ப்போம். இப்போது ஆர்பிட் இப்படி இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஆர்பிட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஆர்பிட் இருக்குது. இந்த ஆர்பிட்டுக்கு இந்த இடத்துல வர்றது என்ன? நேசல் கேவிட்டி வருது. ஆர்பிட்டுக்கு இந்த பக்கம் வர்றது நேசல் கேவிட்டி. ஸோ இட் இஸ் ஆல்சோ பிட்வீன் த 2 ஆர்பிட்டல் கேவிட்டி. ஸோ இந்த இடத்துல வர்றது தான் எக்ஸாக்டாக என்ன போன்? எத்மாய்டல் போன். ஸோ இந்த இடத்துல வர்ற போனுக்கு பேர் என்ன? இதுதான் வந்து எத்மாய்டல் போன். ஸோ இட் ஃபார்ம்ஸ் நேசல் கேவிட்டியோட ரூஃப் and also it forms one of the boundaries of orbital wall. So இது வந்து எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது? இங்கே தான் நம்மளோட கண் இருக்குது. இது வந்து லேட்ரல், மீடியல், இது மீடியல், இது லேட்ரல். அப்போ 2 sides of the medial wall of orbital cavity is formed by ethmoidal bone. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் நோஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நோஸில் இந்த எத்மாய்டல் போன் இப்படி இருக்கு இல்லைங்களா? அது வந்து என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா இந்த இடத்துல ஒரு பெர்பெண்டிகுலர் பிளேட் ஒன்று ஃபார்ம் பண்ணுது. அந்த பெர்பெண்டிகுலர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா நோஸில் என்ன இருக்குது? மிட் லைனில் செப்டம் இருக்குது இல்லைங்களா? அந்த செப்டத்தோட போனி பார்ட்டில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கிறது தான் பெர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் எத்மாய்டல் போன் அப்படின்னு பேர். பெர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் எத்மாய்டல் போன்னு பேர் அதுக்கு.
சரிங்களா? அதுக்கு பேர் தான் பெர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் எத்மாய்டல் போன். இப்போது இந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டில் இருக்கிற மல்டிபிள் ஓப்பனிங்ஸ் வழியாக என்ட்ராகிற விஷயத்துக்கு பேர் தான் என்ன? ஆல்ஃபேக்டரி நர்வ். ஆல்ஃபேக்டரி நர்வ் அது வந்து உள்ளே வந்து என்ன பண்ணுது? இட் இஸ் கிவிங் சென்சேஷன், ஸ்மெல் சென்சேஷன் டு த நேசல் கேவிட்டிக்கு கொடுக்கறது தான் அந்த ஆல்ஃபேக்டரி நர்வோட வேலை. ஓகே, ஸோ இந்த எத்மாய்டல் போனை வந்து நம்ம இப்போ என்ன சொல்லலாம்? இப்போ வந்து மொத்தமாக இந்த எத்மாய்டல் போன் இஸ் டிவைடட் இன்டு 3 important parts. எத்மாய்டல் போன் இஸ் டிவைடட் இன்டு 3 important parts. நம்பர் 1 கிரிப்ரிஃபார்ம் பிளேட். ஸோ கிரிப்ரிஃபார்ம் பிளேட்னா என்னன்னு பார்த்துட்டோம். நம்பர் 2 என்ன? பெர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் எத்மாய்ட். நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்மாய்டல் லேப்ரிந்த். ஸோ இந்த 3 பார்ட்டும் சேர்ந்தது தான் எத்மாய்டல் போன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது இந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும். என்ன பார்த்தோம்? கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டுங்கிறது என்ன? இட் ஃபார்ம்ஸ் த ரூஃப் ஆஃப் த நேசல் கேவிட்டி. அதுதான் கிரிப்ரிஃபார்ம் பிளேட் ஆஃப் எத்மாய்ட். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் எத்மாய்ட். இட் இஸ் ஃபார்ம்ஸ் த ரூஃப் ஆஃப் த நேசல் கேவிட்டி. அடுத்ததாக இருக்கிற போர்ஷனுக்கு பேர் என்னென்னா பெர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் எத்மாய்ட். ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் எத்மாய்டை நம்ம இங்கே பார்த்தோம். இந்த பெர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் எத்மாய்டு என்ன பண்ணுது? நேசல் கேவிட்டியோட செப்டத்தில் போனி போர்ஷனில் ஃபார்ம் பண்ணுது. இட் ஃபார்ம்ஸ் த superior 2/3 ஆஃப் த நேசல் செப்டம். ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம என்ன சொன்னோம்? இது வந்து பார்த்தீங்கன்னா எத்மாய்ட் போன் வந்து ஆர்பிட்டுக்கும் வந்து ஒரு பார்ட்டை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? எத்மாய்டல் போனில் 3 பார்ட் இருக்குன்னு சொல்கிறேன். கிரிப்ரிஃபார்ம் பிளேட் இருக்குன்னு சொல்கிறேன், பெர்பெண்டிகுலர். இது வரைக்கும் நம்ம ஆர்பிட்டை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஆர்பிட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பெட்டராக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எத்மாய்டல் லேப்ரின்த்துங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நத்திங் பட் த எத்மாய்டல் ஏர் சைனசஸ். எத்மாய்டல் ஏர் சைனசஸ் இருக்கு இல்லைங்களா? இருக்குங்களா? அதை தான் வந்து நம்ம எத்மாய்டல் லேப்ரின்த்னு சொல்கிறோம். இந்த எத்மாய்டல் லேப்ரின்த் வந்து 2 ஷீட் ஆஃப் போனாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிட்டல் பிளேட்னு ஒரு போர்ஷன். அதுக்கப்புறமா இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மீடியல் ஷீட். ஆர்பிட்டல் பிளேட்னு ஒன்று, மீடியல் ஷீட்னு ஒன்று. ஸோ ஆர்பிட்டல் பிளேட்டுங்கிறது நத்திங். இந்த எத்மாய்டல் போன்லேருந்து இந்த பக்கமாக பார்த்தோம் இல்லைங்களா? இதுதான் வந்து என்ன பண்ணுது? மீடியல் வால் ஆஃப் ஆர்பிட் ஃபார்ம் பண்ணுது இல்லைங்களா? இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம்? ஆர்பிட்டல் பிளேட்டுன்னு சொல்கிறோம். இட் ஃபார்ம்ஸ் த மீடியல் வால் ஆஃப் ஆர்பிட். புரிஞ்சிருச்சிங்களா? மீடியல் வால் ஆஃப் ஆர்பிட் ஃபார்ம் பண்ணுறது ஒன்று, அதுதான் ஆர்பிட்டல் பிளேட். இன்னொன்று என்ன சொன்னேன்? மீடியல் ஷீட். இந்த மீடியல் ஷீட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பர் லேட்ரல் வால் ஆஃப் நேசல் கேவிட்டி. ஸோ இதுதான் நேசல் கேவிட்டி, இதுதான் நோஸு. இந்த நோஸோட அப்பர் லேட்ரல் கேவிட்டியும் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டோட மீடியல் வால், நோஸோட லேட்ரல் வால் ரெண்டுமே ஒன்று தானே? ஆர்பிட்டோட மீடியல் வால், நோஸோட லேட்ரல் வால் ரெண்டுமே ஒன்று தானே? ஸோ அதே தான். ஸோ ஆர்பிட்டல் பிளேட்டுங்கிறது ஃபார்ம்டு பை ஆர்பிட்டல் கேவிட்டி. மீடியல் ஷீட்டுங்கிறது ஃபார்ம்ஸ் த சூப்பரோலேட்ரல் போர்ஷன். இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா? கிரிப்ரிஃபார்ம் பிளேட்லேருந்து கீழே வர்ற போர்ஷன், அந்த போர்ஷனுக்கு பேர் தான் மீடியல் ஷீட்டுன்னு பேர். ஸோ முடிஞ்சிருச்சுங்க. இப்போது இந்த எத்மாய்டல் போனுங்கிறது பார்ட்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். 3 பார்ட்டு தான் இருக்குது. கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டு, பெர்பெண்டிகுலர் பிளேட்டு, எத்மாய்டல் லேப்ரின்த்னு 3 பார்ட்டு தான் இருக்குது. ஆனால் எத்மாய்டல் போனோட ஆர்டிகுலேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேஷன்ஸ்னால் என்னென்ன போனோடலாம் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஜாயின்ஸ் வித் 13 other bones. நம்ப முடியல இல்லைங்களா? இட் ஜாயின்ஸ் வித் 13 other bones. அதில் அன்பேர்டு போன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்டல் போன், வோமர், அதுக்கப்புறமா இருக்கிறது ஸ்பீனாய்டு. இது 3 வந்து என்ன போன்? அன்பேர்டு போன். பேர்டு போன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா நேசல் போன், maxilla, lacrimal bone, palatine bone and inferior concha. இதெல்லாம் தான் வந்து என்ன போன்ஸ்னு சொல்கிறோம்? இதெல்லாம் தான் வந்து இது வந்து
இதோட ஆர்டிகுலேட் ஆகிற போன்ஸ், இதோட ஆர்டிகுலேட் ஆகிற போன்ஸு தான் நாம் இத்தனை விதமாக சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா? இதோட ஆர்டிகுலேட் ஆகிற போனை தான் நம்ம இத்தனை விதமாக சொல்லியிருக்கோம். ஸோ ethmoidal bone articulates with 13 other bones. Among them 3 are unpaired and other bones are paired. இந்த 3 unpaired என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா frontal, vomer, sphenoid. ஸோ இப்போ அடுத்து பாக்கி இருக்கிறது என்ன? 5 paired bone இருக்குது. என்னென்ன? nasal bone, maxilla, lacrimal bone, palatine bone, inferior concha அப்படின்னு 5 பேர்டு போன்ஸ் இருக்குது. இந்த 5 பேர்டு போன்ஸும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற விஷயம் தான் எத்மாய்டல் போன்ஸ். ஸோ நம்ம எத்மாய்டல் போன்ஸ் பற்றி ஓரளவுக்கு டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? வி ஆர் சீயிங் ஆல்ஃபாக்டரி நர்வ். ஸோ ஆல்ஃபாக்டரி நர்வ்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் த ரூஃப் ஆஃப் த நேசல் கேவிட்டி. இட் இஸ் லொக்கேட்டட் இன் எங்கே? ரூஃப் ஆஃப் த நேசல் கேவிட்டி. ரூஃப் ஆஃப் த நேசல் கேவிட்டியில் எப்படி என்டர் ஆகுது? கிரிப்ரிஃபார்ம் பிளேட் மூலமாக. கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டில் இருக்கிற மல்டிபிள் ஓப்பனிங்ஸ் மூலமாக இட் என்டர்ஸ் இன் டு த ரூஃப் ஆஃப் த நேசல் கேவிட்டி. அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம்? கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டுங்கிறது பார்ட் ஆஃப் எத்மாய்டல் போன். ஸோ அதனால் எத்மாய்டல் போன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ எத்மாய்டல் போன் இஸ் டிவைடட் இன்டு 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்: cribriform plate, perpendicular plate of ethmoid and ethmoidal labyrinth. So cribriform plate is nothing but roof of the roof of the nasal cavity. Perpendicular plate of ethmoid is nothing but superior two-third of the nasal septum. Ethmoidal labyrinths are nothing but it consists of two different things. One is orbital plate, the other one is medial sheet. So orbital plate is the medial boundary of orbit and medial sheet is the superolateral wall of the nasal cavity. இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன? ethmoidal bone. In the ethmoidal bone articulates with 13 important bones. Among them 3 are unpaired and 5 bones are paired. 3 unpaired bones என்னன்னு கேட்டிங்கன்னா frontal bone, vomer bone, sphenoid bone. 5 paired bones என்னன்னு கேட்டிங்கன்னா nasal, maxilla, lacrimal, palatine, inferior concha. இதெல்லாம் சேர்ந்தது தான் ethmoidal bone. ஓகே, நம்ம ethmoidal bone பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we are going to the topic of proper olfactory nerve. olfactory nerve ப்ராப்பருக்குள்ளே போகிறோம். ஸோ இப்போது நமக்கு என்ன தெரியும்? நேசல் கேவிட்டி இருக்குன்னு தெரியும். நேசல் கேவிட்டியில் வி ஹாவ் த கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டிங் இருக்குன்னு தெரியும். கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டில் இருக்கிற மல்டிபிள் ஓப்பனிங்ஸ் மூலமாக வி ஆர் கெட்டிங் த ஆல்ஃபாக்டரி நர்வ் டெர்மினல்ஸ் உள்ளே வருதுன்னு தெரியும். ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸ் உள்ளே வந்திருக்குன்னு தெரியும். ஸோ இப்படி உள்ளே வந்திருக்கிற ஆல்ஃபாக்டரி நர்வ் இப்படி இருக்குது. ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஆல்ஃபாக்டரி நர்வ் இருக்குது. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பைப்போலார் நியூரான். இந்த ஆல்ஃபாக்டரி டெர்மினல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இட் இஸ் அ பைப்போலார் நியூரான். ஸோ பைப்போலார் நியூரான்னா எப்படி இருக்கும்? ஒரு செல் பாடி இருக்கும், இந்த பக்கம் ஒரு டென்ட்ரேட் இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இருக்கும். இதுதான் வந்து அந்த ஆல்ஃபாக்டரி நர்வ் எண்டில் இருக்கிற ரிசப்டார்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்மெல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரி திங் இஸ் அ கெமிக்கல். இட் இஸ் நத்திங் பட் அ கெமிக்கல். ஒரு கெமிக்கல் தான். நாம் பர்ஃப்யூமாக யூஸ் பண்ணுறோம், இட் இஸ் நத்திங் பட் ஆல்கஹால். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்மளோட சிலிண்டர் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். நாம் சமைக்கிறப்போ ஒரு ஃப்ளேவர் எல்லாமே இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ கெமிக்கல். ஒரு கெமிக்கல் அது வந்து இட் இஸ் அ நாட் விசிபிள் டு அவர் ஐஸ். இட் இஸ் இன் டிசால்வ்டு ஃபார்ம், டிசால்வ்டு கேஸாக இருக்குது. இட் இஸ் அ டிசால்வ்டு கேஸாக இருக்குது. ஸோ நம்ம நேசல் கேவிட்டியில் நிறையா மியூக்கஸ் செக்ரீட்டிங் கிளான்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? மியூக்கஸ் செக்ரீட்டிங் கிளான்ஸ் இருக்குது. பௌமேன்ஸ் கிளான்ஸ்னு சொல்லுவோம். இந்த மியூக்கஸ் கிளான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா நிறைய மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மியூக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைனிங் அவர் நேசல் கேவிட்டி. அது வந்து என்ன ஆகும்னா ஒரு மியூக்கோசிலியரி பிளாங்கெட்டாக இருக்கும். அது வந்து ஒரு மியூக்கோசிலியரி பிளாங்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த மியூக்கோசிலியரி பிளாங்கெட் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து என்ன இருக்குன்னா இந்த மியூக்கஸ் செல்ஸில் வந்துட்டு இந்த இதில் வந்து குட்டி குட்டியாக செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸ்லலாம் குட்டி குட்டியாக சிலியாக இருக்கும். அந்த சிலியாலாம் என்ன பண்ணுன்னா பீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுது? இந்த மியூக்கஸ் பிளாங்கெட்டை வந்துட்டு இட் ஸ்லோலி கீப்ஸ் ஆன் மூவிங் அண்ட் வந்து அந்த நேசல் கேவிட்டிலேருந்து மூவ் ஆகி இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் தெம் டு த ஃபேரிங்ஸ். இந்த வேலையை எது பார்த்துக்கிட்டே இருக்குது? இப்போது நாம் என்ன பார்த்துட்ருக்கோம்? இந்த மியூக்கஸ் பிளாங்கெட் இருக்குது இல்லைங்களா, இந்த மியூக்கஸில் வந்து இட் இஸ் ரிச் இன் குளோரைடு. அது ஏன் ரிச் இன் குளோரைடுங்கிறது நம்ம மெக்கானிசம் ஆஃப் ஆல்ஃபாக்ஷன் பார்க்கும்போது புரியும். பட் ஆனால் இட் இஸ் அ மியூக்கஸ் பிளாங்கெட். தட் மியூக்கஸ் பிளாங்கெட் இஸ் ரிச் இன் குளோரைடு. அதை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ நம்ம எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், எந்த ஒரு ஸ்மெல் இருந்தாலும் அந்த கெமிக்கல் என்ன ஆகும்னா இட் கம்ஸ் இன்சைட்
it comes inside through our nasal cavity and it will get dissolved in this mucus blanket. In the mucus la it gets dissolved. So whatever smell, the form of chemical will come and it get dissolved in our mucus. அந்த மியூக்கஸில் வந்து என்ன ஆகுது, இட் கெட்ஸ் டிசால்வ்ட். ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த பைப்போலார் நியூரான்ஸ் இருக்குது இல்லைங்களா, பைப்போலார் நியூரான்ஸ் இருக்குது. ஆல்ஃபாக்டரி நியூரான்ஸ் வந்து எப்படி இருக்குது, பைப்போலார் நியூரான்ஸ் இருக்குது. இந்த பைப்போலார் நியூரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப்போலார் நியூரான்ஸ் வந்துங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ரிசெப்டார். ஃபார் அ பர்டிகுலர் ஸ்மெல். ஒவ்வொரு ஸ்மெல்லுக்கும் ஒரு பர்டிகுலர் ரிசெப்டார் வந்து இந்த ஆல்ஃபாக்டரி நியூரான் மேலே இருக்குது. அப்படி இருக்கிற அந்த ரிசெப்டாரில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இருக்கிற அந்த ரிசெப்டாரில் வந்து இந்த ஸ்மெல் மாலிகூல்ஸ், இந்த மியூக்கஸில் டிசால்வ் ஆகிருக்கிற ஸ்மெல் வந்து இந்த ரிசெப்டாரில் வந்து தான் உட்காரும். ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்மெல் வந்து ஒரு பர்டிகுலர் ரிசெப்டாரில் தான் உட்காரும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு ஆல்ஃபாக்டரி நியூரானுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் ரிசெப்டார் இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஸ்மெல் வந்து இந்த பர்டிகுலர் ரிசெப்டாரில் உட்காருது. இந்த பர்டிகுலர் ஸ்மெல் வந்து இந்த பர்டிகுலர் ரிசெப்டாரில் உட்கார்ந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் அ டிரான்ஸ்டக்ஷன் pathway and it stimulates or it helps in production of olfactory pathway. ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் ஜெனரேட் ஆகிறதுக்கு ஒரு பாத்வே உருவாகுது. அந்த பாத்வே தான் என்னென்னு சொல்கிறோம், டிரான்ஸ்டக்ஷன் பாத்வேன்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நாம் இப்போ கொஞ்சம் மேக்னிஃபைடாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற ரிசெப்டார் வந்து இட் இஸ் அ ஜி ப்ரோட்டீன் கப்புள்டு ரிசெப்டார். நத்திங் பட் அ ஜி ப்ரோட்டீன் கப்புள்டு ரிசெப்டார். இங்கே இருக்கிற ரிசெப்டாருக்கு பேர் என்னங்க, ஜி ப்ரோட்டீன் கப்புள்டு ரிசெப்டார். ஸோ அந்த ஜி ப்ரோட்டீன் கப்புள்டு ரிசெப்டார் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா ஜி ஆல்ஃபாக்டரி ப்ரோட்டீன்னு சொல்கிறோம். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செல்லில் ஒரு இதுதான் வந்து அந்த டென்ட்ரைட்டோட எண்டுன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜி ப்ரோட்டீன் கப்புள்டு ரிசெப்டார்னு ஒன்று இருக்குது. அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், ஜி ஆல்ஃபாக்டரி ப்ரோட்டீன்னு சொல்கிறோம். அந்த ரிசெப்டாரில் என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஸ்மெல் சென்சேஷன் வந்து உட்காருது. ஒரு பர்டிகுலர் செல் சென்சேஷன் வந்து உட்கார்ந்த உடனே அது என்ன பண்ணுதுன்னா, இட் ஸ்டிமுலேட்ஸ் an enzyme which is located in the cell. This enzyme is called adenylate cyclase அப்படிங்கிற ஒரு என்சைமை இட் ஸ்டிமுலேட்ஸ். இது ஸ்டிமுலேட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ATP is getting converted into cyclic AMP. As more number of cyclic AMP is produced, இந்த செல்லில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் மாலிக்யூல் இருக்குது, ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலுக்கு பேர் சோடியம் டிரான்ஸ்போர்ட் சேனல். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த இடத்துல இந்த சைக்ளிக் AMP நிறைய ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பித்த உடனே என்ன நடக்குது, சோடியம் இஸ் என்டரிங் இன்சைட் அலாங் வித் கால்சியம். ஸோ இந்த மாதிரி என்டர் ஆகுது இல்லைங்களா, சோடியம் என்டர் ஆகுது, கால்சியம் என்டர் ஆகுது. என்டர் ஆன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குளோரைடு அயான் வந்து வெளியில் போகுது. ஸோ இந்த ஜி ஆல்ஃபாக்டரி ப்ரோட்டீனில் ரிசெப்டார் வந்து உட்கார்ந்த உடனே அடினைலைட் சைக்ளேஸுங்கிற ஒரு என்சைம் ஸ்டிமுலேட் ஆகிறதுனால ATP is converted into cyclic AMP and because of that sodium started pouring inside the cell and because of that action potential depolarization நடக்குது. டீபோலரைசேஷன் நடக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் ஆகுது. அதில் சோடியம் உள்ள வந்துட்டு கால்சியமும் உள்ள வருது. அட் த சேம் டைம் குளோரைடு வெளியில் போயிடுது. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனால என்ன நடக்குது, இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் டெவலப் ஆகுது. இந்த டென்ட்ரைட் எண்டில் பாசிட்டிவ் சார்ஜஸ் டெவலப் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு வந்து மறுபடியும் நம்ம நேசல் கேவிட்டிக்குள்ளே போயிடுவோம். நேசல் கேவிட்டி இருக்குது. இந்த நேசல் கேவிட்டியில் இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த ஆல்ஃபாக்டரி நியூரான்ஸ்லாம் இங்கே இருக்குது. இட் இஸ் அ பைப்போலார் நியூரான் இந்த மாதிரி இருக்குது. இந்த பைப்போலார் நியூரான் இருக்குது. இந்த பைப்போலார் நியூரான் இருக்குது இல்லைங்களா. இந்த பைப்போலார் நியூரான்லாம் சேர்ந்து உட்காந்துட்ருக்கு. இது எல்லாத்துலேயும் இப்போ என்ன ஆகுது, ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் ஆகுது.
பாசிட்டிவ் அயன்ஸ் வருது. ஏன்? ஒரு ஸ்மெல் வந்து இந்த மியூக்கஸ் பிளாங்கெட்டில் பட்டுச்சு, அந்த ஸ்மெல் வந்து அந்த ஜி ஆல்ஃபாக்டரி ப்ரோட்டீனில் பட்டுச்சு, அடினைலேட் சைக்ளேஸ், சோடியம் கால்சியம் கம்மிங் இன்சைட், குளோரைடு லீவிங். ஸோ அதனால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மியூக்கஸில் வந்துட்டு மியூக்கஸ் இஸ் ரிச் இன் குளோரைடு. And because of sodium calcium coming inside, there is generation of action potential, and this action potentials are generated. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த 3 இது ஒன்றா சேருது. 3ன்றது நான் சும்மா ஒரு பேருக்கு போடுறேன். 3 இது ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயமாக மாறுது, மாறி போகுது. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிற நர்வ் ஃபைபர்ஸ்லாம் என்ன பண்ணோம்னா, கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டில் இருக்கிற ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக இட் இஸ் என்டரிங் இன்சைட். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆல்ஃபாக்டரி பல்ப் இருக்குது. என்ன இருக்குது? அந்த ஆல்ஃபாக்டரி பல்ப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளம்பி போகிற ஃபைபர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல போய் டெர்மினல்ஸாக முடியுது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்குது? அந்த ஆல்ஃபாக்டரி பல்ப் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வந்து நிற்குது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு செல் கிளம்புது. இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒன்று கிளம்புது. இந்த ஃபைபர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஒன்று கிளம்புது. ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா இந்த செல், இந்த செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோமெருலார் செல். கிட்னியில் ஒரு குளோமெருலஸ் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி ஆல்ஃபாக்டரி நியூரானில் ஒரு குளோமெருலார் செல் இருக்குது. அதுக்கு பேர் தான் குளோமெருலார் செல்னு பேர். இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற செல்லுக்கு பேர் குளோமெருலார் செல். ஸோ இந்த இடத்துல ஒரு குளோமெருலார் செல் ஃபார்ம் ஆகிடுது. இந்த குளோமெருலார் செல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இங்கேருந்து ஃபைபர்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்புது. ஃபைபர்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பும்போது எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த மாதிரி 3 ஃபைபர்ஸ் சேர்ந்து ஒன்றா ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்னொரு நியூரானுக்கு போகுது, இன்னொரு செல்லுக்கு போகுது, இன்னொரு நர்வ் செல்லுக்கு போகுது. இங்கிருந்து இந்த ஃபைபர்ஸ்லாம் வந்து கிளம்பி எல்லாம் ஒன்றா சேருது. இந்த மாதிரி சேர ஆரம்பிக்குது. ஸோ இங்கே இது எல்லாமே கலெக்ட் ஆகி ஒரு செல் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. இந்த செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைட்ரல் செல். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற ஃபைபர்ஸ் கீப்ஸ் மூவிங். இந்த ட்ராக்டுக்கு பேர் ஆல்ஃபாக்டரி ட்ராக்ட். இந்த ட்ராக்டுக்கு பேர் என்னங்க? ஆல்ஃபாக்டரி ட்ராக்ட். இந்த ட்ராக்ட் இப்படி கிளம்பி வருது இல்லைங்களா, இந்த ட்ராக்டுக்கு பேர் ஆல்ஃபாக்டரி ட்ராக்ட். இப்போது நம்மளுக்கு மியூக்கஸ் இருந்துச்சு, மியூக்கஸில் ஜி ஆல்ஃபாக்டரி ப்ரோட்டீன் ரிசப்டாரில் போய் உட்காந்துச்சு, அடினைலேட் சைக்ளேஸ் வந்துச்சு, சோடியம் கால்சியம் உள்ளே வருது, குளோரைடு வெளியில் போகுது, அதனால் நம்மளுக்கு வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த இடத்துலலாம் வந்து என்ன சார்ஜ் வந்துச்சு? பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. இந்த இடத்துலலாம் என்ன சார்ஜ் வந்துச்சு? பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. எப்படி பாசிட்டிவ் சார்ஜ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ரிலீஸ் ஆகிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளூட்டமேட் அப்படி இல்லைன்னா ஆஸ்பர்டேட், அந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் யோசித்து பார்த்துருக்கோங்களா என்னைக்காவது? இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு போகிறோம், அம்மா வந்து நம்மளுக்காக சமைச்சு வச்சுருக்காங்க, அவங்க வந்து நல்ல செமையாக சமைச்சு வச்சுருக்காங்க, நல்ல ஸ்மெல் அடிக்கும். கொஞ்ச நேரம் நீங்கள் வீட்டிலே இருந்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து யூ கெட் அடாப்டட். வாட் ஹேப்பன்ஸ்? யூ கெட் அடாப்டட். உங்களுக்கு அடாப்டேஷன் வந்துடுது. ஸோ அப்படி அடாப்டேஷன் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்சியம். இந்த கால்சியம் வந்து என்ன பண்ணுதுன்னா, சோடியம் வந்து பொட்டன்ஷியல்ஸ் ஜென்ரேட் ஆக கால்சியம் யூஸ் ஆகுது இல்லைங்களா, அதே மாதிரி கால்சியம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அடாப்டேஷனுக்கு யூஸ் ஆகிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இங்கே எப்படி இந்த மாதிரி பாசிட்டிவ் டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி செல்ஸ்லாம் இருக்கோ, ஆல்ஃபாக்டரி நியூரான்ஸ் இருக்குது, ஆல்ஃபாக்டரி நியூரான்ஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கு பேர் குளோமெருலார் செல் இருக்குது, மைட்ரல் செல் இருக்குது. இதே மாதிரி there is one more cell called granular cell. செல்லுக்கு பேர் என்னங்க? granular cell. இந்த கிரானுலார் செல்லுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரானுலார் செல்லுங்கிறது இட் இஸ் அ செல். இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆல்ஃபாக்டரி பல்ப்லேயே ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஆல்ஃபாக்டரி டியூபர்க்கிள்.
இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்மளுக்கு 4-5 வாடை சேர்ந்து அடிக்குதுன்னு வச்சுப்போம். 4-5 வாடை, ஒரு ஸ்மெல் அடிக்குது, 2வது ஸ்மெல் ஒன்று அடிக்குது, 3வது ஸ்மெல், 4-5 வாடை கலந்து அடிக்குது. ஒரு நம்ம வீட்டில் ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்காங்க, கிரேவி ஒன்று வச்சுருக்காங்க, இன்னொன்று வச்சுருக்காங்க. இப்போது நம்ம எல்லா ஸ்மெல்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னாலும் எது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டிமுலண்ட்டாக இருக்கோ அந்த ஸ்மெல் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்வேயில் இருக்கிற ஒரு இந்த 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 நியூரோ டிரான்ஸ்மிட்டர், இந்த சிக்னல் போயிட்டுருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஆல்ஃபாக்டரி டியூபர்கள். இந்த ஆல்ஃபாக்டரி டியூபர்கள் என்ன பண்ணுன்னா, இங்கிருந்து வந்து ஃபைபர்ஸ் கொஞ்சத்தை கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல ஒரு செல் வருது. இந்த இடத்துல ஒரு செல் வருது. அந்த செல்லுக்கு பேர் தான் கிரானுலர் செல். கிரானுலர் செல். அந்த செல் என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துல எல்லாம் நெகட்டிவ் நியூரோ டிரான்ஸ்மிட்டரான காமா அமினோ பென்சாயிக் ஆசிட் காபாவை ரிலீஸ் பண்ணும். புரியுதுங்களா? காபாவை ரிலீஸ் பண்ணும். இட் இஸ் அன் இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டரை ரிலீஸ் பண்ணும். அதனால் சில ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ் குறைஞ்சிரும், சில ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு ஒரே ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற மெக்கானிசம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு வந்து ஒரு ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார் ப்ரோட்டீன் மூலமாக ஒரு பொட்டன்ஷியல் ஜெனரேட் ஆகி டெவலப் ஆகி கிரானுலர் செல் போகுது, அங்கேருந்து மைட்டல் செல் போகுது, அங்கேருந்து எல்லாமே ட்ராவல் ஆகி ஒரு ட்ராக்டாக போய்கிட்டு இருக்கு. இப்படி போகிற ட்ராக்ட் வந்து 2 இடமா பிரியும். ஒன்று மீடியலாக பிரியும், இன்னொன்று லேட்டரலாக பிரியும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிற ட்ராக்டு இந்த மாதிரி குளோமெருலர் செல், அதுக்கப்புறமா மைட்ரல் செல், இதில் இருந்தெல்லாம் ஃபார்ம் ஆகி வருது இல்லைங்களா. அந்த ட்ராக்ட் வந்து இந்த ஆல்ஃபாக்டரி பல்பிலேயே ட்ராவல் ஆகி போகுது இல்லைங்களா. இந்த ஆல்ஃபாக்டரி பல்பிலேயே ட்ராவல் ஆகி போகும்போது இட் டிவைட்ஸ் இன்டு 2 இம்பார்ட்டன்ட் பாத்வே. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து மீடியல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையே, ஒன் இஸ் கால்டு மீடியல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையே, another one is called என்னவா இருக்கும், lateral olfactory striae. One is called medial olfactory striae. So another one is called lateral olfactory striae ன்னு ஒன்று வருது. இந்த lateral olfactory striae நம்ம விட்டுருவோம். medial olfactory striae தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த medial olfactory striaeலேருந்து போகுது இல்லைங்களா, அந்த ஃபைபர்ஸ்லாம் வந்து எங்கே போய் ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it reaches the subcallosal gyrus. Subcallosal gyri, otherwise called orbitofrontal cortex. அங்கே போய் ரீச் ஆகுது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறமா இதுதான் வந்து மீடியல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையிலேருந்து போகிற ஃபைபர்ஸ் போய் ரீச் ஆகுது. இந்த லேட்ரல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையிலேருந்து போகிற ஃபைபர்ஸ் வந்து எங்கே போய் ரீச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ரீச்சஸ் வேரியஸ் ரீஜன்ஸ். அன்கஸ், பைரிஃபார்ம் கார்டெக்ஸ் அங்கே போகுது. அதுக்கப்புறமா பிரைமரி ஆல்ஃபாக்டரி கார்டெக்ஸ் which is located in the temporal lobe. பிரைமரி ஆல்ஃபாக்டரி கார்டெக்ஸ். அதுக்கப்புறமா போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்போகேம்பல் கைரஸ். ஏன் வந்து இத்தனை இடத்துக்கு இது போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து 2 விஷயம் முக்கியமாக தெரியணும். இந்த மீடியல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு ஸ்மெல் வந்ததுன்னா, இந்த ஸ்மெல் வந்து சிக்கன் பிரியாணி தான், இந்த ஸ்மெல்லு வந்து ரப்பர், இந்த ஸ்மெல்லு வந்து இந்த பெர்ஃப்யூம், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மெமரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்மெல்லுக்கும் ஒரு மெமரி இருக்கும். அதை கேரி அவுட் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று வந்து தான் இந்த பிரைமரி ஆல்ஃபாக்டரி கார்டெக்ஸில் வந்துட்டு நடக்கிற விஷயம். ஸ்மெல் என்னன்றதை பெர்சீவ் பண்ணுது. அந்த ஸ்மெல் வந்து குட் ஸ்மெல்லா பேட் ஸ்மெல்லா, அந்த ஸ்மெல்லை நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து பாய்சனஸாக இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து நாக்ஷியஸாக இல்லையா, அந்த மாதிரி அவர் செரிப்ரம் ஹேஸ் டு கோஆர்டினேட். நான் எடுத்த உடனே சொன்னேன், ஸ்மெல்லுங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஃபுட்டு சாப்பிட்றது மட்டும் இல்லை. ஸ்மெல்லுங்கிறது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் டேஸ்ட். ஸ்மெல்லுங்கிறது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவைங்கிறதுனால தான் இத்தனை இடத்துக்கு இந்த ஃபைபர்ஸ் வந்து ட்ராவல் ஆகி போகுது. அமிக்டலாய்ட் காம்ப்ளெக்ஸ், இன்னொரு அமிக்டலாய்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இத்தனை இடத்துக்கு இந்த ஃபைபர்ஸ் ட்ராவல் ஆகி போகுது. ஸோ இதெல்லாம் போகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது, ஒரு ஆல்ஃபாக்டரி சென்சேஷன் கிடைக்குது. ஸோ பைப்போலார் நியூரான்லேருந்து குளோமெருலைலேருந்து மைட்ரல் செல்லேருந்து ஆல்ஃபாக்டரி ட்ராக்ட், அதுலேருந்து லேட்ரல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையே, அதுக்கப்புறமா மீடியல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையே. ஸோ மீடியல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையே டிஸ்கிரைப்ஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்மெல் அண்ட் லேட்ரல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையே டிஸ்கிரைப்ஸ் த என்ன
What smell? What smell? Medial olfactory striae describes the value of smell, and lateral of the olfactory striae describes what kind of smell it is. அதுதான் இந்த ரெண்டு பாத்வேயாக பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம். ஸோ வேல்யூ ஆஃப் ஸ்மெல் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி வாட் ஸ்மெல்லுங்கிறது ரொம்ப முக்கியம். இது ரெண்டத்தையும் ஈக்குவேட் பண்ணுறது தான் இந்த ஆல்ஃபேக்டரி பாத்வேயோட வேலை. ஸோ நம்ம அதை வந்து ஒரு சிம்பிள் இதாக திரும்ப ஒரு குட்டியாக பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதுகிறேன். சாரி, இங்கே நான் எழுதுகிறேன். என்ன வருது, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரிசப்டார் இருக்குது ஆல்ஃபேக்டரி நியூரானில். அந்த ரிசப்டாருக்கு பேர் ஜி ஆல்ஃபேக்டரி ப்ரோட்டீன் ரிசப்டார். அது ஸ்டிமுலேட் ஆகிடுச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த டிரான்ஸ்டக்ஷன் பாத்வே ஸ்டார்ட் ஆகுது. அந்த டிரான்ஸ்டக்ஷன் பாத்வே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு செல்ஸ் ஆர் ரீச்சிங் க்ளோமெருலஸ். அங்கிருந்து செல்ஸ் ஆர் ரீச்சிங் மைட்ரல் செல்ஸ். அங்கிருந்து செல்ஸ் ஆர் ரீச்சிங் ஆல்ஃபேக்டரி ட்ராக்ட். அங்கிருந்து செல்ஸ் வந்து தே ஆர் டிவைடிங் இன்டு டூ திங்ஸ். ஒன்று வந்து லேட்ரல் ஆல்ஃபேக்டரி ஸ்ட்ரையே, இன்னொன்று வந்து மீடியல் ஆல்ஃபேக்டரி ஸ்ட்ரையே. இந்த லேட்ரல் ஆல்ஃபேக்டரி ஸ்ட்ரையெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்கஸ், ப்ரைமரி ஆல்ஃபேக்டரி கார்டெக்ஸ், அதுக்கப்புறமா அமிக்டலாய்ட் காம்ப்ளெக்ஸ், ஹிப்போகேம்பல் கைரஸ். இதெல்லாம் மீடியல் ஆல்ஃபேக்டரி ஸ்ட்ரையை போய் ரீச் ஆகிற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா சப்கலோசல் கைரஸ், அப்புறம் ஆர்பிட்டோஃப்ரான்டல் கார்டெக்ஸ். லேட்ரல் ஆல்ஃபேக்டரி ஸ்ட்ரையே describes the what kind of smell it is. Medial olfactory striae describes value of smell. இதுதான் வந்து olfactory pathway. This whole thing is called olfactory pathway. So we will come once again. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஆல்ஃபேக்டரி பாத்வேனா என்னென்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆல்ஃபேக்டரி பாத்வே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் விசரல் அஃபரண்ட் ஃபைபர்ஸ். எந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம ஸ்பெஷல் விசரல் அஃபரண்ட்னு சொல்கிறோம்னா ஒன்று வந்து ஆல்ஃபேக்ஷன், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட். இந்த ரெண்டு சென்சேஷனையும் தான் நம்ம ஸ்பெஷல் விசரல் அஃபரண்ட்னு சொல்கிறோம். ஸோ அல்ஃபேக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது கிரெனியல் நர்வ் 1, அண்ட் டேஸ்ட் சென்சேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது கிரெனியல் நர்வ் 7, கிரெனியல் நர்வ் 9 அண்ட் கிரெனியல் நர்வ் 10. ஸோ உங்களுக்கு வர எம்சிக்கு என்னென்னா விச் ஆர் ஆல் த ஃபைபர்ஸ் கன்சர்ன்ட் வித் SVA ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு கிளிக் திஸ் ஆப்ஷன், கிரெனியல் நர்வ் 1, கிரெனியல் நர்வ் 7, கிரெனியல் நர்வ் 9 அண்ட் கிரெனியல் நர்வ் 10 அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போது அனாஸ்மியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன, அது வந்து லேக் ஆஃப் ஸ்மெல், ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்மெல். ஸோ நமக்கு எப்போவெல்லாம் அனாஸ்மியா இருக்கோ அப்போவெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரலாம், டேஸ்ட் நம்மளுக்கு ஒழுங்காக புரியாமல் போகலாம், அல்லது ஆக்ஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு என்னென்னு புரியாமல் போகலாம். இது ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஆல்ஃபேக்டரி நர்வ் ஃபைபர்ஸ் வந்து நம்ம நேசல் கேவிட்டியில் எப்படி என்ட்ரு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டில் இருக்கிற மல்டிபிள் போர்ஸ் ஓப்பனிங்ஸ் வழியாக திஸ் ஆல்ஃபேக்டரி நர்வ் ஃபைபர்ஸ் ஆர் என்டரிங் இன்டு அவர் ரூஃப் ஆஃப் த நேசல் கேவிட்டி, என்ட்ரிங் இன்டு த ரூஃப் ஆஃப் த நேசல் கேவிட்டி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன புரியணும், அந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட் ஆஃப் எத்மாய்டுன்னு மட்டும் நம்ம சொன்னோம்னா புரியாது. ஸோ எத்மாய்டல் போன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எத்மாய்டல் போன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ போன் லொக்கேட்டட் இன் த ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோசா. And this ethmoid bone is divided into three important parts. Number 1, cribriform plate. Number 2, perpendicular plate of ethmoid. Number 3, ethmoidal labyrinth. So cribriform plate na என்னன்னு சொல்லியிருக்கேன், perpendicular plate of ethmoid na என்னன்னு சொல்லியிருக்கேன், ethmoidal labyrinthல இருக்கிற other 2 parts என்னன்னு சொல்லியிருக்கேன், orbital plate, medial sheet. ஸோ இப்படி இருக்கிற அந்த ethmoidal போனில் வந்து 13 ஆர்டிகுலேஷன்ஸ் இருக்குது. அதில் 3 அன்பேர்டு, 5 வந்து பேர்டு. என்னென்னன்றதையும் நாம் சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எத்மாய்டல் போனில் இருக்கிற அந்த ஓப்பனிங்ஸ் வழியாக அந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டில் இருக்கிற வேரியஸ் போர்ஸ் வழியாக அந்த ஆல்ஃபேக்டரி நர்வ் இஸ் என்டரிங் இன்சைட். இந்த ஆல்ஃபேக்டரி நர்வோட டெர்மினல் வந்து இந்த ஆல்ஃபேக்டரி நியூரான் இருக்கு இல்லைங்களா, இட் இஸ் அ பைபோலார் நியூரான். அண்ட் அந்த பைபோலார் நியூரானில் வந்துட்டு அந்த வந்து ஒரு ரிசப்டார் இருக்குது. அந்த ரிசப்டாருக்கு பேர் வந்து G protein coupled receptor. Every sense of smell is a kind of chemical. It is mixed in our gas, and the gas வந்து when we are inhaling in, it will come and it will reach the mucus blanket. Mucus வந்து it gets dissolved. Once it gets dissolved in the mucociliary blanket, அங்கிருந்து இந்த sense of smell வந்து அந்த G olfactory receptorல படுது. அந்த G olfactory receptorல பட்ட உடனே we are getting into the transduction pathway.
டிரான்ஸ்டக்ஷன் பாத்வே. ஸோ டிரான்ஸ்டக்ஷன் பாத்வேனா என்ன, ஜி ஆல்ஃபாக்டரி ப்ரோட்டீன் ரிசப்டாரில் அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் பட்ட உடனே அடினைலைட் சைக்கிள் ஸ்டிமுலேட் ஆகுது, ஏடிபி இஸ் கன்வெர்டட் இன்டு ஏஎம்பி, sodium and calcium are coming inside, chloride is going outside. That is the reason mucous blanket is rich in chloride. So once these potentials are generated from the olfactory bipolar neuron terminal, fibers are ascending up and it is going into a cell called glomerular cell. From there it is going into another cell called mitral cell, and from there it is going into a path called olfactory tract, and it divides into medial olfactory striae and lateral olfactory striae. There is another group of cells called the granular cell, which is an inhibitory, which releases inhibitory. The glomerular cell and mitral cells release பாசிட்டிவ் நியூரோ இன்ஹிபிட்ரி, அது நியூரோ ஸ்டிமுலேட்டரி, இது வந்து இன்ஹிபிட்ரி ரிலீஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா இந்த மீடியல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையே எங்கே போகுது, லேட்ரல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையே எங்கே போகுதுன்னு பார்த்துருக்கோம். மீடியல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையே கோஸ் டு சப்கலோசல் கைரஸ் அண்ட் இது அதுக்கு பேர் என்னங்க, ஆர்பிட்டோ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ். லேட்ரல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையே கோஸ் டு அன்கஸ் பிரைமரி ஆல்ஃபாக்டரி கார்டெக்ஸ், அமிக்டலாய்ட் காம்ப்ளெக்ஸ், ஹிப்போகேம்பல் கைரஸ். த ரீசன் ஃபார் த ஃபங்க்ஷன் ஆஃப் லேட்ரல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையே இஸ் what kind of smell, and medial olfactory striae is to determine the value of smell. இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் வர்ற வேறு என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்னா, which are all the positive or stimulatory neurotransmitter cellsனு கேட்கலாம். ஸோ ஸ்டிமுலேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் செல்ஸ்னால் என்னென்ன வருது, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது க்ளோமெருலர் செல். செகண்ட் வந்து நம்ம பார்த்தது என்ன, இங்கே பார்த்தோமே மைட்ரல் செல். இதே மாதிரி இன்னொரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டஃப்டட் செல். ஸோ இந்த டஃப்டட் செல்லுக்கும் மைட்ரல் செல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைட்ரல் செல் வந்து என்ன பண்ணுது, இந்த மாதிரி 3 நர்வ் ஒரே ஒரு இதாக ஃபார்ம் ஆகி அதிலிருந்து போகுது, 3 இது சேர்ந்து ஒரே ஒரு இதாக ஃபார்ம் ஆகி போகுது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இந்த க்ளோமெருலர் செல் இருக்குது இல்லைங்களா, க்ளோமெருலர் செல் இப்படி இருக்குது. இந்த க்ளோமெருலர் செல்லிருந்து 3 க்ளோமெருலர் செல்லிருந்து வர்ற ஃபைபரை, 3 இடத்துலேருந்து வர ஃபைபர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றா மீட் பண்ணி அதிலிருந்து ஒரு செல்லு வந்து அதிலிருந்து இப்படி போச்சுன்னா இந்த செல்லுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டஃப்டட் செல். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நியூரோ ஸ்டிமுலேட்டரி விஷயத்தை தான் ரிலீஸ் பண்ணும், குளூட்டமேட்டையும் ஆஸ்பர்டேட்டையும் தான் ரிலீஸ் பண்ணும். ஸோ ஸ்டிமுலேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 செல்லு, நியூரோ இன்ஹிபிட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரானுலர் செல். இது ஒரு முக்கியமான எம்சிக்யூ. ஸோ எதெல்லாம் நியூரோ ஸ்டிமுலேட்டரி செல்ஸ் இன் ஆல்ஃபாக்டரி பாத்வே, எதெல்லாம் நியூரோ இன்ஹிபிட்டரி செல்ஸ் இன் ஆல்ஃபாக்டரி பாத்வே, இதெல்லாம் வந்து வேறு கொஸ்டினாக வரலாம். அதுக்கப்புறமா மீடியல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையே எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு கேட்கலாம், லேட்ரல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையே எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு கேட்கலாம், லேட்ரல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்கலாம், மீடியல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்கலாம். இதெல்லாம் வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தட் தே மைட் ஆஸ்க். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தே மே ஆஸ்க். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஓரளவுக்கு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் இட் இஸ் அ வெரி ஈஸி டாபிக். தட் இஸ் நத்திங் பட் த ஆல்ஃபாக்டரி பாத்வே. ஸோ இதெல்லாம் சொல்கிறதோட ஃபைனலாக நான் இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்லிடுறேன். இது வந்து கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸாக என்ன பாயிண்ட் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு சாதாரணமாக யூஆர்ஐ வரும்போது வி ஆர் கெட்டிங் அனாஸ்மியா. த ரீசன் ஃபார் திஸ் அனாஸ்மியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நோஸில் அந்த பைபோலார் செல்ஸ் இருக்குது, ஆல்ஃபாக்டரி நர்வ் ஃபைபர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு மியூக்கோசிலியரி பிளாங்கெட் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். என்ன இருக்கும், மியூக்கஸ் இருக்கும். இந்த மியூக்கஸ் இருக்கும். நார்மலாக யூஆர்ஐ வந்து மோஸ்ட்லி வைரல் இன்ஃபெக்ஷன். அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த மியூக்கஸ் பிளாங்கெட் வந்து பயங்கர திக்காக ஜாஸ்தி ஆகிடும். அதான் நமக்கு யூஆர்ஐ வரும்போது சளி, மூக்கில் என்ன இருக்குது, ரைனோரியா இருக்குது, ரைனைட்டிஸ் இருக்குது. ஸோ திஸ் மியூக்கஸ் பிளாங்கெட் கெட்ஸ் திக்கண்ட். ஸோ அதனால் நார்மலாக வர்ற கெமிக்கல் ஸ்டிமுலை சாதாரணமாக இங்கே பட்டு ஈஸியாக அந்த டெர்மினலை ரீச் பண்ண முடியாமல் இந்த மியூக்கோசிலியரி பிளாங்கெட் திக்காக இருக்கிறதுனால தே மைட் பி நாட் ஏபிள் டு ரீச். ஸோ நம்மளுக்கு வந்து வி வில் பி ஏபிள் டு ஹாவ் ஸ்மெல், பட் இட் வில், அது வந்து நம்ம கஷ்டப்பட்டு வி ஹாவ் டு சக் இன் ஏர் லைக் தட், தென் ஒன்லி வி வில் பி ஏபிள் டு கெட் தட் ஸ்மெல் சென்சேஷன். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து யூஆர்ஐயில் வர்ற அனாஸ்மியாவுக்கு ரீசன். அதே மாதிரி ட்ராமா இருக்குது இல்லைங்களா, ஹெட் ட்ராமா. அந்த ஹெட் ட்ராமா நடக்கும்போது இந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டுங்கிறது வெரி தின் ஷீட் ஆஃப் போன், அதில் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் ஃப்ராக்சர் கேன் காஸ் damage to this nerve fibers, and this damage is mostly irreversible, and this patient may go for lifetime anosmia. இது வந்து ரெக்கவர் ஆகவே ஆகாது, அவங்களுக்கு அனாஸ்மியா லைஃப் டைம் வந்துடலாம். அண்ட் நத்திங் கேன் பி டன் ஃபார் திஸ். இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த கிளினிக்கலி சிக்னிஃபிகண்ட் திங்ஸ். இதெல்லாம் வந்து என்ன, சம் ஆஃப் த கிளினிக்கலி சிக்னிஃபிகண்ட் திங்ஸ். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்மாய்டல் போன்ஸ் பற்றி நம்ம பார்த்ததுனால ஒரே விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட் ஸ்மியர் ஆயிடுச்சுன்னா சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் போயிடும்னு சொன்னேன் இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்குது, பிரைன் மேட்டர் இருக்குது.
அந்த பிரைன் மேட்டரில் என்ன இருக்கும், சிஎஸ்எஃப் இருக்கும். அந்த சிஎஸ்எஃப் வந்து ஈஸியாக வந்து நம்மளோட நோஸுக்குள்ளே லீக் ஆக ஆரம்பிச்சிடலாம். புரியுதுங்களா? நோஸ் இருக்குது, கிரிப்ரிஃபார்ம் பிளேட் இருக்குது, அதில் ஹோல்ஸ் இருக்குது. இதில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா மேலே இருக்கிற சிஎஸ்எஃப் மே கம் அண்ட் போர் இன் டு த நோஸ் அண்ட் திஸ் இஸ் கால்டு சிஎஸ்எஃப் ரைனோரியா. CSF rhinorrhea. Fracture of cribriform plate is one of the most commonest reason for CSF rhinorrhea. அதனால தான் ஃப்ரான்டோ எத்மாய்டல் காம்ப்ளெக்ஸ் போன் ஃப்ராக்சர்ஸில் CSF rhinorrhea வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா பேசுவோம். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த cribriform plate ஃப்ராக்சர் ஆகிருக்கும் போது இந்த cribriform பிளேட்டோட தேர்ட் பார்ட் நம்ம சொன்னோம். என்ன சொன்னேன்? cribriform பிளேட்டோட தேர்ட் பார்ட் என்ன? இந்த cribriform பிளேட்டோட தேர்ட் பார்ட்டுக்கு பேர் என்ன சொன்னேன்? எத்மாய்டல் லேப்ரிந்த். இந்த எத்மாய்டல் லேப்ரிந்தோட இன்னொரு பிளேட் என்ன? ஆர்பிட்டல் பிளேட். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்பிட்டல் எம்ஃபைசிமான்னு ஒன்று வரலாம். நேசல் கேவிட்டிக்கும் இதுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் உடஞ்சி போச்சுன்னா, ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா அந்த அந்த எத்மாய்டல் லேப்ரிந்த்ன்ற ஒரு பார்ட் இருக்கு இல்லைங்களா, எத்மாய்டல் லேப்ரிந்த் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா தேர் கேன் பி டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்பிட்டல் எம்ஃபைசிமா டெவலப் ஆகலாம். அது வந்து ஒரு முக்கியமான அனட்டாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் அனட்டாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஆல்ஃபாக்டரி நர்வ் படிக்கும்போது யூ கேன் ஆல்சோ கோ த்ரூ மெயின்லி வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனாஸ்மியானா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, எத்மாய்டல் போன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, எத்மாய்டல் போனோட பார்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, எத்மாய்டல் போனோட ஆர்டிகுலேஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆல்ஃபாக்டரி பாத்வே எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதில் என்ன ரிசப்டார் இருக்குது, டிரான்ஸ்டக்டரி பாத்வேனா என்ன, அதில் இருக்கிற வேரியஸ் செல்ஸ் என்ன, மீடியல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரைனா என்ன, லேட்டரல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரைனா என்ன, மீடியல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையோட ஃபங்க்ஷன் என்ன, லேட்டரல் ஆல்ஃபாக்டரி ஸ்ட்ரையோட ஃபங்க்ஷன் என்ன, எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டிமுலேட்டரி செல்ஸ்லாம் என்னென்ன, இன்ஹிபிட்டரி செல்ஸ்லாம் என்னென்ன, எல்லாமே பார்த்துருக்கோம். We have given a very clear cut idea. If you have any doubt, please